டேய் என்னடா பண்ணுறான் அவன்? டேய் இன்னும் மயக்கத்தில் தானே இருக்கான். டேய் விட்டுரு பண்ணி. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கு. சத்தம். சரி வரத நான் கால் பண்ணலாம். நெட்வொர்க் வரல. ச்சே அவனுக்கு உயிர் பயத்தில் அப்லோட் பண்ணதெல்லாம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இவன் என்னடானா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஊற வச்சு தின்னுட்டுருக்கிறான். ஹலோ ஹலோ வரதா, கிருஷ்ணா பேசுகிறேன். கேட்குதா? அருவதுக்கு இங்கே ஒரே பிரச்சனை. ஹலோ 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 வரதா, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். எங்கே இருக்க? ஹலோ 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 நான் கிருஷ்ணா பேசுகிறேன். வரதா கேட்குதா? ஹலோ
என்னடா டேய் கடிகாரன்டா. பயமா இருக்குடா. கிருஷ்ணா எப்படா வருவான்? வந்துடுவான், பயப்படாத. மச்சான் பாத்ரூம்டா. போயிட்டு வாடா. வந்திய நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? பேசாம அரவிந்த் வீட்டில் பூட்டி வச்சுட்டு நம்ம 3 பேரும் வெளில போய் நின்றுக்கலாமா? அப்படி சிங்கமொழி கரடியெல்லாம் இருக்கும், அப்படி நம்மளை கடிச்சு வச்சிரும். அரவிந்த் அதை அடிக்க தான் செய்வான், இது கடிச்சு வச்சிரும். அடியா கடியா கடியா பெட்டரா? டேய் ராம் வேறு அரவிந்தை தான் கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த நேரத்தில் அவனை தனியாக விட்டா நம்ம 4 பேர் தான் ராம் காதல் குறுக்கு நின்னோம். அவங்க அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொல்லி தான் சொல்ல சொன்னாங்க. அவனும் கேட்டான். அப்புறம் என்ன ராம் அரவிந்த் சாப்பிடணும்? என்னன்னு தெரியலடா. அரவிந்த் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரலாம் வாங்கடா. வாப்பலாம். நான் வரல. டேய் சி நான் தான் இருக்கேன். டேய் நான் வரலடா, சொன்னா கேளுடா. டேய் என்னடா முன்னாடி விடுறீங்க? காக்கா காக்கா கனவில் காக்கா நோக்க நோக்க நொடியினில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி போட தாக்க தாக்க தடையன தாக்க பில்லி சூனியம் பெருமை அகல பல்ல புது பாட்டம் வந்துட்டியா பாலாஜி. கொல்லிவாய் பெய்களும் குறவொளி பெய்களும். சும்மாடுறா, நான் ஒரு பேயை பார்த்து பயந்துருக்கேன். நீ வெரைட்டி வெரைட்டியா பேய் பேர் சொல்ற. டேய் கம்மனு வாங்கடா. போடா போடா. நீ போடா ஃபர்ஸ்ட். போடா. டேய் டேய் கதை திறந்துக்குதுடா. பேசாம கதை சாத்தி கிளம்பிடலாமா? 3 பேரும் ஒன்னாவே போ. டேய் என்னடா உள்ள காணவன? இந்த ரூம்ல ஏதோ சத்தம் வருதுடா. ஏய் ஸ்போர்ட்ஸ் ரூம்டா. ஸ்போர்ட்ஸ் ரூமா? அங்கதான் நேற்று கனவுல தாய் பஸ் பார்த்தேன்டா. இவன் ஒருத்தன் கே பாத்துடா. டேய் இங்கே தான்டா இருக்கான். ஆமாண்டா. டேய் பயப்படாம நீங்க 2 பேரும் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருங்க. நான் போய் வீட்டுக்கு போறியா? இல்லடா பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நான் போய் கயிறு எடுத்துட்டு வந்துடுறேன். அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம். எப்படி ஐடியா? ஐடியாலாம் ஓகே. நான் போய் கயிறு எடுத்துட்டு வரேன், நீ பேச்சு கொடுத்துட்டு. டேய் அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா? தெரியுது இல்லை உனக்கு தான் அவன் கூடவே இருக்கானே. யார் இவன்? டேய் நான் எப்போ உன் கூட இருக்க சொன்னேன்? நான் உன் கூட கயிறு எடுக்க போறேன். டேய் இங்க தானே 2 பேர் வேணும். அங்க கயிறு எடுக்கிறோம் ஒருத்தன் போதும். நீங்க பேச்சு கொடு பேச்சு கொடு பேச்சு கொடு பேச்சு கொடு பேச்சு போறான் பாரு. வேற பேயாகிறானா மனுஷனாகிறான்னு தெரியலடா. ஐயோ கண்மா பையா. ஏன் ரஃபி கத்துற? எனக்கு சத்தம்னா பிடிக்காது. அரவிந்த் அரவிந்த் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. நான் அரவிந்த் இல்லடா. அப்போ ராம் ராம் உனக்கும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானடா. ராமோட ஃப்ரெண்டுக்கு அரவிந்தை பற்றி என்னடா கவலை? அவனை பற்றி அரவிந்தை பற்றி எனக்கு என்ன கவலை? என்னை பற்றி தான் கவலை. என் பயமா இருக்குது. நான் கிளம்புறேன்டா, என்னை விட்டுறா. அப்போ என்னை பற்றி உனக்கு கவலை இல்லையா மச்சான்? இந்த என்னை பற்றி ராமா இல்லை அரவிந்தா யாரா இருந்தா நீ ஒத்துப்ப? ஆனால் மச்சான் பேயானதுக்கு அப்புறம் செம்தியாக பேச கற்றுக்கினேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடா. நான் போயிடுறேன்டா, என்னை விட்டுறா, என்னால் முடியல. வந்து விளையாடு, விட்டுறேன். இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு தெரியாதே. ஏனியில் ஏறணும், பாம்பில் இறங்கணும். விளையாடு. ஆட்டோன்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. வெட்டி சாய்ச்சல். டேய் என்னடா விளையாட்டுல எல்லாம் வெட்டி சாய்ச்சிரும் குத்தி சாய்ச்சிருன்ற? எனக்கு பயமாக இருக்குது மச்சான். நான் போயிடுறேன்டா, இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன்டா. எதுக்குடா பயப்படுற? நான் உன் ஃப்ரெண்டுடா. நீ பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல, பயம் இருக்காது.
பேய் ஃப்ரெண்டை பார்த்தா எப்படி பயலாம போவோம்? பயப்படாத, என்ன சாவடிச்சு வந்தா சாவா, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். என் சந்தோஷத்தை விட அவங்க மானம் மரியாதை தான் முக்கியம் நினைச்சேன். எங்க அப்பா அம்மா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அவன் தானா வருவான். எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண மறுத்த என் ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் விட பெரிய துரோகம் செஞ்ச அரவிந்த். டேய், அரவிந்த் உனக்கு ஃப்ரெண்டு தானடா? யாருடா ஃப்ரெண்டு? நமக்கு தான்டா. இல்ல இல்ல இருக்குடா. இல்ல, அவன் போயிட்டான். என் குடும்பத்தோட சேர்ந்துட்டு அவனை ஏமாத்திட்டான். அவனால நான் செத்தேன், என்னால அவன் சாவா, என் கையால சாவா, அதுவும் இன்னிக்கே சாவா. ஏன் தெரியுமா? யாரா மாட்டிக்கிட்ட? நீங்க தான்டா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்ன மச்சாச்சு? டேய் என்ன மச்சாச்சு? டேய் 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 அட்ரா அட்ரா அட்ரா. சரியாச்சா மச்சான்? சரியாச்சாடா? டேய், என்னை விட்டுறா. என்னடா சொன்ன? அரவிந்த் ஃப்ரெண்டா? ஏய், அப்படி என்ன செஞ்ச உனக்கு? துரோகம்டா, துரோகம். அவனால தான்டா நான் செத்தேன். மச்சான், ஆயிஷா உனக்காக வால்பாறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஆயிஷாவும் கொஞ்ச நாள் தனியா இருங்க. அப்பதான் நீ ஆயிஷா எவ்வளவு சீரியஸா லவ் பண்றன்னு உங்க வீட்டுல புரியும்.